Hi guys, welcome back to our channel. It's me Havak Madan. இன்னைக்கு நீங்க என்னோட 5 minutes 6 packs workout video தான். இந்த workout பண்றது just 5 minutes தான் ஆகும். But result வந்து வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு chiseled-ஆன abs build பண்ணனும்னா இந்த workout நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும். இதே சேம் workout routine தான் நான் வந்து பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னோட வீடியோல YouTubeல கீழ போங்க, Instagramல கீழ போங்க. எப்பவுமே நீங்க என்ன 6 packs சொல்லி தான் பார்த்திருப்பீங்க. 6 packs இல்லாம நீங்க என்ன பார்த்திருக்க சான்ஸே கிடையாது. சோ அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் workout தான் இது. இத பண்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நான் இன்னைக்கு एक्चुअली ஒரு செட் தான் பண்ண போறேன். பட் நீங்க பண்ணும்போது 3 செட்ஸ் பண்ணுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்பவே ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லி. யார் வேணாலும் பண்ணலாம். நீங்க எவ்வளவு ஒபிஸா இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு ஃபேட்டா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எவ்வளவு பெல்லி ஃபேட் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த 6 packs workout நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். மட்டும் பண்ணி ஓவரால் இயர்ஸ்ல வந்துட்டு 6 packs வந்து மெயின்டைன் பண்ணல. நான் அது கூடவே வேற நிறைய ஒர்க்அவுட்ஸும் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேலிஸ்தானிக்ஸ் ஸ்கில்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரென்த் பேஸ்ட் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், வெயிட்டட் கேலிஸ்தானிக்ஸாக இருக்கலாம். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டுமே நான் பண்ணுறேன். அதுவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது என்னோட 6 packs வந்து மெயின்டைன் பண்ணுறதுல. ஏன்னா வந்து உங்களுக்கு 6 packs இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்க மெயின் கான்செப்டே வந்துட்டு உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும். ஸோ உங்களோட ஃபேட் பர்சன்ட் கம்மியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக 6 packs விசிபிளாக இருக்கும். அது கூட இதை மாதிரி நீங்கள் ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பூம், உங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு 6 packs வேற யாராலையுமே பில்ட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ரொம்ப பேச வேண்டாம், டேரக்டா ஒர்க் அவுட்டுக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா லெக் ரைசஸ் பண்ண போறோம். ஆனால் வந்து கிரவுண்ட்ல பண்ண போறது இல்லை, பார்ல பண்ண போறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ பார்ல வந்து ஹேங் பண்ணுங்க. ஹேங் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ உங்களால் இதை பண்ண முடியலைன்னா உங்களால் எவ்வளோத்துக்கு மேலே லிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு லிஃப்ட் பண்ணுங்க. எவ்வளோத்துக்கு லிஃப்ட் பண்ணுங்க. ஸோ உங்களால் மேலே வர லிஃப்ட் பண்ண முடியும்னா மேலே வர லிஃப்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே வரும்போது கண்ட்ரோலாக வரீங்க. மூமெண்டம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ரொம்ப மூமெண்டம் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக பண்ணுங்க. அதே சேம் டைமில் நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து 15 reps பண்ண போகிறீங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஒன்ஸ் இந்த எக்ஸசைஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 seconds to 60 seconds ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது. செகண்ட், நீங்கள் உடனே வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நீஸை வந்து டக் பண்ணி சேம் ரைசஸ் தான் பண்ண போறீங்க. பட் உங்க நீஸ் வந்து இப்போ டக் பொசிஷன்ல இருக்கும். ஸோ அதான் செகண்ட் எக்ஸசைஸ். நீங்க வந்து மூச்சு விடுறத மறந்துடாதுங்க. ஸோ ப்ரீத் பண்ணிட்டே பண்ணுங்க. ஸோ உங்க பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மச் மோர் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா சீட்டட் இன் அண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நீங்க இந்த பொசிஷன் வாங்க, லைட்டா பேக்வர்டா லீன் பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த எக்ஸசைஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. கிரேட் ஜாப். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் 2 டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்துட்டு செகண்ட் கவுண்ட் பண்ணி பண்ணலாம், இல்லைனா ரெப்ஸ் கவுண்ட் டவுன் பண்ணி பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக வந்து ரெப்ஸ் கவுண்ட் டவுன் பண்ணி தான் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து பண்ணும்போது எதர் ரெப்ஸ் இல்லைனா செட்ஸ் கவுண்ட் டவுன் பண்ணி பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் டேயோ இந்த வீடியோக்கு வாங்க, இந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கிரேசியான ஆப்ஸ் வந்துட்டு ஈஸியாக பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அதான் இதில் உள்ள சீக்ரெட். நம்ம வந்து கிரேஸியாக நிறைய எக்ஸசைஸ் பண்ண போகிறது கிடையாது. எந்த எக்ஸசைஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். பை தட் மேக்ஸிமம் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து கெயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து ரஷ்யன் ட்விஸ்ட். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா ஒர்க் அவுட்டோட ஹெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன். இப்போ நம்ம வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னா ஹாலோ பாடி ஹோல்ட் அண்ட் பிளாங்க் ஹோல்ட். இது வந்து ஒரு சூப்பர் செட். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஹாலோ பாடி ஹோல்ட் பண்ணுறீங்க, அதை பண்ணி முடிச்சோன்னா பிளாங்க் பண்ணுறீங்க. பிளாங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அண்ட் தென் இதே மாதிரி நீங்கள் 2 to 3 செட்ஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு ரவுண்டாக மொத்தமாக பண்ணிவிட்டு நீங்கள் 2 to 3 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ஒரு எஃபெக்டிவான ஒரு 6 packs ஒர்க் அவுட்டாக இது இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹாலோ பாடி ஹோல்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டெக்னிக் என்னென்னா உங்களோட ஷோல்டர் வந்து ஏரில் இருக்கணும், உங்களோட லெக்ஸ் எல்லாமே ஏரில் இருக்கணும், உங்களோட லோவர் பேக் மேட்டர் தான் கிரவுண்டில் டச்சாக இருக்கணும். ஸோ நீங்கள் லைக் உங்களோட ஹேண்ட் பொசிஷனை இதை மாதிரியே வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. உங்களோட ஆப்ஸ் எங்கேஜ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரீத் பண்ணணும். இப்போ உங்களால் இப்போ இந்த பொசிஷனில் பண்ண முடியலைன்னா உங்கள் நீஸை வந்து டக் பண்ணி பண்ணலாம். அண்ட் தென் ஒன் லெக் அண்ட் தென் அனதர் லெக். ஹோல்ட் லாஸ்ட் 5 seconds. 5 4 3 2 1. ஸோ அப்படியே நம்ம வந்து பிளாங்க் பொசிஷனுக்கு போக போகிறோம். ஸோ பிளாங்க் பொசிஷன் இதுதான். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட க்ளூட்ஸை வந்து டைட் பண்ணுறீங்க, உங்களோட ஆப்ஸை வந்து எங்கேஜ் பண்ணுறீங்க. அண்ட் தென் ப்ரோட்ராக்ட் பொசிஷனில் இருக்க போகிறீங்க. ரீட்ராக்டும் பண்ணலாம், பட் ப்ரோட்ராக்ட் பொசிஷனில் இருந்தால் உங்களுக்கு மச் மோர் பெட்டராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ செகண்ட் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ செகண்ட் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுங்கள்.
ஸோ ப்ரீத் இன் பண்ண மறக்காதுங்க. ஸோ ப்ராப்பராக உங்களோட ப்ரீத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஸோ அவ்வளோதான், வேறு லெவல் ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை மாதிரி எஃபெக்டிவாகவும் சிம்பிளாகவும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.